Hi friends, welcome to PKR Excel English course. English learning through Tamil language. அதாவது தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் என்ற பயிற்சியினை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். In English, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதனை கொண்டு how to form sentences in various types, அதாவது பல வகைகளில் வாக்கியங்களை எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சப்ஜெக்ட் ஆக வரக்கூடிய nouns and pronouns அவற்றை எவ்வாறு சென்டென்ஸில் பயன்படுத்துவது, அதை போல தென் ஒரு சென்டென்ஸினுடைய மெயின் பார்ட்டாக இருக்கிற verbs எவ்வாறு பயன்படுத்துவது, அதை பற்றி we have been seeing one by one. இந்த PKR Excel English course என்ற இந்த இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் பயிற்சி வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்கிறேன். இன் டுடே கிளாஸ், இன்றைய வகுப்புல we are going to know how to make simple B-form sentences, that is statement and positions. அதாவது இன்றைய வகுப்புல B-form என்று சொல்லக்கூடிய am, is, are, was, were, will be, shall be இந்த வினைச்சொற்களை எடுத்துக்கொண்டு how to make simple question and answers, that is we are going to see now. I have already told you in B form and, is and are, these are all present tense. Was and were, they are past tense, and will be and shall be are the future tense. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவற்றை கொண்டு simple question and answers we are going to make now. For example, ஒருத்தரை பார்த்து நலமா இருக்கியான்னு கேட்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? இருக்கிறீர்களா? It is a B form verb. இரு. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? How to ask this question? Are you all right? How to ask this question? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்பதை are you all right அல்லது are you fine அல்லது are you well? We can ask like this. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி கேக்குறோம்னா are you all right அல்லது are you fine are you well, இப்படி எப்படி வேணாலும் நம்ம அந்த கேள்வியை கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் என்பது சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப், அதாவது ஃபர்ஸ்ட்ல ஒரு செய்தி வாக்கியத்தை நாம் what is a statement means? Statement is a sentence which gives a meaning. ஒரு செய்தியை, it gives an information. It gives an information.
ஒரு செய்தியை தெரிவிப்பதற்கு செய்தி வாக்கியம் என்று சொல்கிறோம். அது தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படி ஸ்டேட்மெண்டாக வருவதை கொஸ்டினாக எவ்வாறு மாற்றுவது, கொஸ்டின் அண்ட் ஆன்சராக எப்படி தெரிந்து கொள்வது, தட் மீன்ஸ் கேள்வியும் பதிலுமாக. அதைத்தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம் யூஸ் பண்ண பொழுது சப்ஜெக்ட் வெர்ப் SVO சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்ற அந்த ஆர்டர்ல இந்த வேர்டிங்ஸ் வருகிறதோ, இதையே நாம் கேள்வியாக மாற்றுகிற பொழுது verb பிளஸ் சப்ஜெக்ட் என்று ஆகிவிடும். எப்படி ஆன்சராக தட் இஸ் ஸ்டேட்மெண்டாக பண்ணுகிற பொழுது SVO என்று வருகிறதோ, தட் மீன்ஸ் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் and other things அப்படி என்று வருகிறதோ, அதையே ஒரு எஸ் ஆர் நாட் டைப் எஸ் ஆர் நோ என்று சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டினாக மாற்றுகிற பொழுது verb plus subject என்று ஆகிவிடும். verb plus subject என்று ஆகிவிடும். Like this, are you all right, or are you fine, or are you well? நீங்கள் நலமாக இருக்கீங்களா என்பதை are you, you are அப்படின்னு சொல்றதை எப்படி பண்ணிருக்கோம், கேள்வி கேட்கும் பொழுது verb முன்னாடி வந்துரும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். So are you all right, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, நீ என்ற அந்த you என்ற சப்ஜெக்ட்டுக்கு are என்ற be form யூஸ் பண்றோம். are you all right, are you fine, or are you well இப்படி क्वेश्चन பண்றோம். it is a be form question. இதை போல we can make many questions. நாம் நிறைய கேள்விகளை கேட்கலாம். we have to answer for that. அதற்கு பதிலும் அளிக்கலாம். இப்ப क्वेश्चन பண்ணுகிற பொழுது are you all right, or are you fine, or are you well இப்படி கேட்கிற பொழுது சப்ஜெக்ட் தக்கவாறு அதனுடைய பிரசன்ட்ல இருக்கிற பி ஃபார்ம் என்ன, am, is, are. இப்ப you ங்கற சப்ஜெக்ட் வரதுனால இங்க are வருகிறது. இதுவே தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா is வரும், தேர்ட் பர்சன் ப்ளூரலா இருந்தா are வரும். தட் இஸ் ஆர். ஓகே. இப்போ are you all right, or are you fine, or are you well இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றோம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா. இதற்கு எப்படி பதிலளிப்பது, how to answer for this question, அது எப்படி ஆன்சர் பண்ணுவோம்னு சொன்னா, இது எஸ் ஆர் நோ டைப்ல கேக்குறதுனால yes I am fine, ஏன்னா I வருகிற போது am வந்துரும். yes I am fine, that means நீங்கள் நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கோம். are you fine, ஆன்சர் எப்படி கொடுக்கிறோம், yes I am fine, ஆம் நான் நலமாக இருக்கிறேன். அல்லது எப்படி சொல்லலாம், yes I am all right, yes I am all right, அல்லது yes I am well. இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றாக இருக்கிறேன் என்பதற்கு all right, or fine, or well, or good, any word you can use. நன்றாக அப்படிங்கிறதுக்கு all right, fine, well, good, or okay கூட கேட்கலாம். are you okay இப்படி எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப ஆன்சர் சொல்லுகிற பொழுது yes I am fine, இது பாசிட்டிவ், that is a positive answer. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றோம், நான் நலமாக இருக்கிறேன். it is a positive answer. வாழ்க்கையில பாசிட்டிவ் and நெகட்டிவ் we are facing daily. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வாழ்க்கையில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈவென்ட்ஸ் தொடர்ந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நலமா இருக்கேன்னு சொன்னா என்ன சொல்றோம், yes I am fine. சரி நலம் இல்லை, உடம்பு நல்லா இல்ல, அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா no I am not fine, that's all. நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது yes I am fine, yes I am well, yes I am all right அப்படி சொல்ல போறோம். அதுவே நலமில்லை அப்படின்னு சொல்கிற பொழுது no I am not fine, verb-ஓட not சேர்த்துக்கணும். நெகட்டிவ் ஃபார் நெகட்டிவ், verb-ஓட not சேர்க்கும்போது it becomes negative, அவ்வளவுதான், இல்லை என்று ஆகிவிடும்.
அப்ப எஸ் ஐ ஆம் ஃபைன் என்று எப்படி சொன்னோமோ அதை நெகட்டிவ்ல சொல்ற போது நோ ஐ ஆம் நாட் ஃபைன், இல்லை நான் நலமாக இல்லை. We can answer in different way. நேரடியாக சொல்ற பொழுது டைரக்டா ஆன்சர் பண்ணும்போது என்ன சொல்றோம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். நல்லா இருக்கியா? எஸ் ஐ ஆம் ஃபைன். இல்ல நல்லா இல்ல, நோ ஐ ஆம் நாட், நோ ஐ ஆம் நாட் ஃபைன். இத வேற மாதிரி சொன்னா என்ன சொல்லலாம்? நோ ஐ ஆம் நாட் வெல், நான் நன்றாக இல்லை. இல்ல வேற ஒரு ஆன்சர் கூட சொல்லலாம். வாட் ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம்? இல்ல நான் ஃபீவரால கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நோ ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நோ ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நோ ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஹெடேக். லைக் திஸ் யூ கேன் ஆன்சர் இன் எனி வே. அப்ப பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த verb plus subject என்ற ஆர்டரில் அமைகிறது. கொஸ்டின் பண்ணுகிற பொழுது verb ஃபர்ஸ்ட்லயும் சப்ஜெக்ட் இரண்டாவதாக வருது. ஆன்சர் பண்ணுகிற பொழுது இந்த எஸ் ஆர் நோ டைப்ல நம்ம கேள்வி கேட்கிறதுனால எஸ் என்றோ நோ என்றோ சேர்த்து ஐ ஆம் ஃபைன் ஆர் ஐ ஆம் நாட் ஃபைன். பாசிட்டிவ் சொல்லும் பொழுது verb மட்டும் சொல்றோம். நெகட்டிவா சொல்லுற பொழுது verb-னோட நாட் ஆட் சேர்த்து சொல்றோம், ஆட் பண்ணி சொல்றோம். இதை போல பி ஃபார்ம் இன் பிரசன்ட் am is are இதை கொண்டு நிறைய क्वेश्चन and answers நீங்க நிறைய क्वेश्चन and answers you can ask any question and you can answer any. கேட்கிறோம் இல்லையா? Are you a doctor? Another question for example, are you a doctor? ஒருத்த பார்த்து கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? நீங்க ஒரு மருத்துவரா? Are you a doctor? How can he answer for this question? அவர் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? என்ன சொல்றாரு? ஆமா நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு? Yes, I am a doctor. Are you a doctor? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். நீங்கள் மருத்துவராக இருக்கிறீர்களா? இருந்தா என்ன சொல்றாரு? பாசிட்டிவா சொல்ற பொழுது yes I am a doctor. இல்ல மருத்துவர் இல்லைன்னு சொன்னா டைரக்டா மறுக்கும் பொழுது no I am not a doctor. I am a yes I am a doctor சொன்னா ஆம் நான் மருத்துவராக இருக்கிறேன். இல்ல மருத்துவர் இல்ல நெகட்டிவா சொல்ற பொழுது no I am not a doctor. அத வேற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நான் மருத்துவர் இல்லைங்கறத சொல்லிட்டு வேற என்ன சொல்லலாம்? நான் ஒரு இன்ஜினியர். No I am an engineer. இந்த நோ என்பது எதற்கு? நீங்க டாக்டரான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? இல்லைன்னு சொல்லி மறுத்துறாரு. நோ அப்படின்னா இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை நெகட்டிவ்ல சொல்லிட்டு வாட் இஸ் ஆக்சுவலி இஸ் வர்க்கிங் நவ, இப்ப அவர் என்னவா வர்க் பண்ணிட்டு இருக்காரோ அதை சேர்த்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா நோ எப்படி பாசிட்டிவ் சொல்றோம்? எப்படி சொன்னாரு? எஸ் ஐ ஆம் ஏ டாக்டர். பாசிட்டிவ் வரும்போது ஓகே. நெகட்டிவ்ல சொல்ற பொழுது டைரக்டா மறுக்கலாம், நோ ஐ ஆம் நாட் ஏ டாக்டர். அல்லது இப்படி சொல்லலாம், நோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்ட கேள்வியை மறுத்து விட்டு இப்ப at present what is he working, பிரசன்ட்ல அவர் என்ன வர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத சேர்த்து சொல்லலாம். அப்ப அப்படி சொல்ற பொழுது no I am an engineer, I am a teacher, I am a lawyer. He can answer any what he is. அவர் என்னவாக இருக்கிறாரோ அந்த ஆன்சரை பண்ண போறாரு. இப்படி என்ன கேள்வி வேணாலும் நம்ம கேட்கலாம். லைக் திஸ். இதுவே நம்ம என்ன செய்யலாம்? இப்ப நேரடியா கேட்கும்போது ஆர் வச்சு கேட்கிறோம் இல்லையா? ஆர் யூ வெல், ஆர் யூ ஃபைன், ஆர் யூ a doctor, ஆர் யூ லைக் sorry, ஆர் யூ in a good condition, are you in a good condition, like this. Any question you can ask. இதை போல தேர்ட் பர்சன் வருது என்ன செய்யணும்? இப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது மேல அவர் எப்படி இருக்கிறார், அவள் எப்படி இருக்கிறாள், அது எப்படி இருக்கிறது, இப்படி கேட்கிறோம் இல்லையா? Is it correct? Is it correct?
இட் வரதுனால இஸ் வருது. தேர்ட் பர்சன் சிங்குலர். இஸ் இட் கரெக்ட்? ஒரு விஷயத்தை பார்த்து கேட்கிறோம், அது சரியா? இஸ் இட் கரெக்ட்? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நேரடியாக பாசிட்டிவா சொல்ற பொழுது எஸ் இட் இஸ் கரெக்ட். பாசிட்டிவா சொல்ற பொழுது என்ன சொல்றோம்? எஸ் இட் இஸ் கரெக்ட். இந்த ஷார்ட்டா கூட ஆன்சர் பண்ணலாம், எஸ் இட் இஸ் அப்படின்னு சொன்னா போதும். இந்த கரெக்ட்ங்கற வார்த்தையை திரும்ப சொல்ல தேவையில்லை. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இது சரியா இருக்கிறதா? ஆம் சரி அப்படின்னு சொன்னா போதும். இருக்கிறது எஸ் இட் இஸ். இல்ல ஃபுல்லா சொல்லணுமா? எஸ் இட் இஸ் கரெக்ட். இதுவே சரியா இல்லங்கறத நெகட்டிவ்ல என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் சொல்லும்போது ஒரே ஆன்சர் எஸ் இட் இஸ் கரெக்ட் ஆர் எஸ் இட் இஸ் அப்படி சொன்னா போதும். பட் நெகட்டிவ்ல சொல்லும்போது ரெண்டு விதமா சொல்லலாம் இல்லையா? நோ இட் இஸ் நாட் கரெக்ட். எப்படி சொல்லுவோம்? நோ இட் இஸ் நாட் கரெக்ட். தட் மீன்ஸ் என்ன? இல்லை, இது சரியானது இல்ல. ஃபுல் ஆன்சரா சொல்றோம், அப்படியே ரிப்பீட் பண்றோம். எஸ் இருக்கிற பொழுது எஸ் இட் இஸ் கரெக்ட், அதாவது பாசிட்டிவா இருக்கிற பொழுது எஸ் இட் இஸ் கரெக்ட். இதுவே நெகட்டிவாக சொல்ற பொழுது நோ இட் இஸ் நாட் கரெக்ட், இல்ல அது சரியானது இல்ல. அப்ப நெகட்டிவ்ல சொல்ற பொழுது இன்னொரு விதமா ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? எப்படி? நோன் மட்டும் சொல்லிட்டு நோ இட் இஸ் ராங். நோ திரும்ப அதே சொல்லாம இட் இஸ் ராங். நம்ம என்ன கேட்டோம்? இது சரியான்னு கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு? அது சரியில்லை, சரியா இருக்குன்னு சொல்றாரு. எஸ் இட் இஸ் கரெக்ட் சொல்றாரு. அது சரியில்லைங்கிறப்ப நோ இட் இஸ் நாட் கரெக்ட் சொல்றாரு. அது சரியில்லை என்பதை வேறு மாதிரி எப்படி சொல்றாருன்னா, இல்ல அது தவறாக இருக்கிறது அப்படி சொல்கிற பொழுது நோ இட் இஸ் ராங். நோன்னு அதை மறுத்து விட்டு அது என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னா தவறாக இருக்கிறது. சோ நோ இட் இஸ் ராங் என்று பதில். இப்படி பி ஃபார்முடைய பிரசன்ட்ல எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन and answers. பி ஃபார்முல பிரசன்ட்ல எஸ் ஆர் நோ டைப் क्वेश्चन and answers. எஸ் ஆர் நோ டைப். ஏன்னா இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன பண்றோம்னா எஸ் நோ 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 பண்றோம். சோ எஸ் ஆர் நோ டைப். அத பி ஃபார்முல பிரசன்ட்ல பண்ணும்போது ஆர் யூ, இஸ் ஹி, இஸ் ஷி இப்படி கேட்கிறோம் இல்லையா? அவ்வளவு டான்சரான்னு கேட்கிறோம். தட் மீன்ஸ் அவ்வளவு டான்சராக இருக்கிறாளா? எப்படி கேட்கிறோம்? இஸ் ஹி a dancer? சாரி, இஸ் ஷி a dancer? இஸ் ஷி a dancer? இப்படி கேட்டா போதும். இஸ் ஷி a dancer? How can we answer for this question? இதுக்கு ஆன்சர் என்ன சொல்ல போறோம்? எஸ். அவ டான்சரா இருந்தா என்ன சொல்லுவோம்? எஸ் she is. ஷார்ட்டா சொன்னா எஸ் she is. ஃபுல்லா சொன்னோம்னா எஸ் she is a dancer. ஷார்ட்டா சொன்னா பாசிட்டிவா சொல்லும்போது ஷார்ட்டா சொல்றோம்னு வச்சுக்கோங்க. எஸ் she is சொன்னா போதும். இல்ல ஃபுல்லா சொல்லணுமா எஸ் she is a dancer அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். சரி ஓகே, ஆமா அவ ஒரு டான்சரா இருக்கா. சரி இல்ல அவ டான்சராக இல்லை, நெகட்டிவ் ஆன்சர் சொல்லுவோம்னு சொல்லுவோம். நோ she is not a dancer. எப்படி சொல்லுவோம்? நோ she is not. Therefore we have to add not, then only it becomes negative. No she is not a dancer அப்படி ஒரு ஆன்சர் பண்ணலாம். அல்லது என்ன சொல்லலாம்? நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டான்சர் இல்ல அது பதில் வேற ஒரு பதில் சொல்லலாம். நோ she is an actor. she is an actress. அவள் ஒரு நடிகை. நோ she is not a dancer அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு ஆன்சர் என்ன சொல்றாங்க? நோ she is an actress. இப்படி மாற்றியும் பதில் சொல்லலாம். சோ பிரசன்ட் பி ஃபார்ம் பயன்படுத்துகிற போது is, are, am இவற்றை கொண்டு in day to day activities நம்முடைய அன்றாட வாழ்க்கையில very simple questions we are making. Simply we have to answer yes or no. நிறைய கேள்வி கேட்கிறோம், நிறைய பதில் சொல்றோம். பி ஃபார்ம்ல கேட்கிறோம். that is the basic word. ஆங்கிலத்திலே
அடிப்படையாக இருக்கிற I have already told you there are 4 types of verbs. There are 4 types of verbs. நாம் அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இப்போது பார்த்து வருகிறோம். ஏற்கனவே in last classes be form verb யூஸ் பண்ணி present tense, past tense and future tenseல be form verb எப்படி ஒரு செய்தி வாக்கியத்தை அமைப்பது என்பதை பார்த்திருக்கிறோம். அதே போல அடுத்து வருகிற have form verb அதுல ஸ்டேட்மெண்ட் செய்தி வாக்கியம் எவ்வாறு பார்ப்பது. அதே போல அடுத்து வருவது மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அதையும் பார்த்திருக்கிறோம். அடுத்து மெயின் வெர்ப் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கிடையிலே இன்றைக்கு இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் இன் பி ஃபார்ம் அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதை போல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி பி ஃபார்ம்ல am is are presentல யூஸ் பண்ணோமோ அதே போல பாஸ்ட் டென்ஸ்ல என்னது was and were. was and were எப்படி கேட்க போறோம்? அவன் நேற்று சென்னையில் இருந்தானா? அவன் நேற்று சென்னையில் இருந்தானா? எப்படி கேட்போம்? அவன் என்பது he, அதுக்கு was வரும். was he in Chennai yesterday? எப்படி கேட்போம்னா was he in Chennai yesterday? That's all. அவன் நேற்று சென்னையில் இருந்தானா? இருந்தான்னு சொல்லணும். Yes he was. ஆன்சர் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? Yes he was. ஆமா அவன் இருந்தான். ஃபுல்லா சொன்னோம்னா Yes he was in Chennai yesterday. Yes he was in Chennai yesterday. அல்லது நெகட்டிவா சொல்றப்போ எப்படி சொல்லலாம்? மாத்தி சொல்லலாம். No ன்னு சொல்லிட்டு No he was not in Chennai yesterday. இல்லை அவன் நேற்று சென்னையில் இல்லை. எப்படி சொல்லுவோம்? No he was not in Chennai yesterday. அல்லது இப்படி சொல்லலாம் இல்லையா? இல்ல அவன் நேற்று கோயம்புத்தூர்ல இருந்தார். எப்படி சொல்லுவோம்? No he was in கோயம்புத்தூர் yesterday. நோன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்தாரா இல்லைன்றதுக்கு நோ சொல்லிடணும். அதை மறுத்து விட்டு அடுத்து ஆக்சுவலா அவர் எங்க இருந்தாரோ அதை சொல்கிற பொழுது நோ என்று சொல்லிவிட்டு he was in கோயம்புத்தூர் yesterday. Like this you can answer. இது past tense. Were the students in the class? Were the students in the class? மாணவர்கள் வகுப்பில் இருந்தார்களா? Were the students in the classroom? இப்படி கேட்கலாம். மாணவர்கள் வகுப்பில் இருந்தார்களா? பாஸ்ட்ல கேட்கிறோம். Were the students past tenseல students என்று வருகிற பொழுது ப்ளூரல்ல வருகிற பொழுது was க்கு பதில் were யூஸ் பண்ணிருக்கோம். ப்ளூரல் சிங்குலர் வரும்போது was யூஸ் பண்றோம். ப்ளூரல் வருகிற பொழுது were ன்னு யூஸ் பண்றோம். இப்ப were the students in the classroom? மாணவர்கள் வகுப்பறையில் இருந்தார்களா? ஆமாம் இருந்தார்கள். எப்படி சொல்லுவோம்? எஸ் they were அவர்கள் இருந்தார்கள். ஆன்சர் பண்ணும்போது திரும்ப தி ஸ்டூடெண்ட் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் சொன்னா போதும். pronoun யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை எஸ் அவர்கள் வகுப்பில் இருந்தார்கள். எஸ் they were in the classroom. இப்ப இல்லைன்னு சொல்லுவோம். no they were not in the classroom. they were not in the classroom. இல்லையா எப்படி சொல்லலாம்? அவங்க கிளாஸ் ரூம்ல இல்ல பிளே கிரவுண்ட்ல இருந்தாங்க. எப்படி சொல்லலாம்? நோன்னு சொல்லிட்டு நோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? they were not in the classroom. அவர்கள் கிளாஸ் ரூம்ல இல்ல. அப்ப என்ன சொல்றோம்? ஆக்சுவலா எங்க இருந்தாங்க அப்படிங்கறப்ப நோன்னு சொல்லிட்டு நோ they were in the playground. அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் இருந்தார்கள். இப்படி எந்த ஆன்சர் வேணாலும் சொல்லலாம். in B form question and answer yes or no type question and answers. பிரசன்ட்ல சொல்லும்போது am is are யூஸ் பண்ணிட்டோம். பாஸ்ட்ல சொல்லும்போது was and were யூஸ் பண்ணிட்டோம். இதே ஃபியூச்சர்ல சொல்லும்போது shall be or will be. before the future என்பது shall be or will be. இப்படி கேக்குறோம் இல்லையா? நீ நாளைக்கு சென்னையில் இருப்பாயா? நீ நாளைக்கு சென்னையில் இருப்பாயா? நாளை ஃபியூச்சர்ல கேக்குறோம். be form உடைய ஃபியூச்சர் இருப்பாயான்னு கேக்குறோம். அப்ப will you be in Chennai tomorrow? இப்படி கேக்குறோம்னா be form க்கு ஃபியூச்சருக்கு will you be in Chennai tomorrow? நாளை. எப்படி வருது பாருங்க. ஃபியூச்சர்ல ஆன்சர் வருகிற பொழுது will be என்று வரும்.
பி ஃபார்ம் உடைய ஃபியூச்சர் என்ன வரும் will be or shall be வரும் கேள்வி கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட்ல verb வரணும்ன்றதுனால will எழுதிக்கிறோம் செகண்ட் சப்ஜெக்ட் வரணும்ன்றதுனால நீ யூன்னு கேக்குறோம் அப்ப will you be in Chennai tomorrow ஆன்சர் என்ன பண்ணுவாரு ஆமா நான் சென்னையில இருக்கேன் அப்படினு சொன்னா yes I will be you என்ன ஆயிடும் I will be in Chennai ஃபுல்லா சொன்னோம்னா yes I will be in Chennai tomorrow இல்ல ஷார்ட்டா சொல்லணுமா yes I will be ஆமா நான் இருப்பேன் ஆம் நான் இருப்பேன் yes I will be அப்படி சொன்னா போதும் இதே நெகட்டிவா சொல்றது என்ன நான் நாளைக்கு சென்னையில் இருக்க மாட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் I will not be we have to simply add now not we have to add not with the verb அவ்வளவுதான் it becomes negative I will not be in Chennai tomorrow no ன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல இல்ல நான் நாளைக்கு சென்னையில இருக்க மாட்டேன் no I will not be in Chennai tomorrow அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் no ன்னு சொல்லும்போது வேற ஒரு ஆன்சர் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லிட்டு I will be in திருச்சி tomorrow அப்படி சொல்லலாம் நாளைக்கு சென்னையில இருக்க மாட்டேன் திருச்சியில இருப்பேன் no I will be in திருச்சி tomorrow இப்படி ஃபியூச்சர்ல வருகிற ஒரு பி ஃபார்ம்ல will be or shall be என்பதை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு yes or no questions பேசலாம் so in B form என்று சொல்லக்கூடிய the am is or was were will be and shall be இவற்றை கொண்டு ஒரு question and answer yes or no டைப் yes என்றோ no என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களை எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றி இந்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதை போல have form அதை கொண்டு நாம் yes or no டைப் plus question and answers மேக் பண்ணலாம் அதே போல மாடல் ஆக்சிலரிஸ் சொல்றோம் இல்லையா நிறைய பண்ணலாம் மாடல் ஆக்சிலரிஸ்ல can could shall should will would may might must can you go there கேக்குறோம் இல்லையா நான் அங்கே போக முடியுமா can you go there yes I can அப்படி சொல்றாரு நான் போக முடியும் can you go there இதே போல தான் எப்படி பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அதே போல verb ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கணும் முடியுமா அதுக்கு என்ன can ஆல்ரெடி சொல்லிட்டோம் can என்பது possibility so can you go there நீ அங்கே போக முடியுமா உன்னால அங்கே போக முடியுமா அப்படி கேட்டா yes or no டைப்ல கேக்குறோம் ஒரு ஆன்சர் என்ன பண்ணுவாரு என்னால போக முடியும் yes I can ஷார்ட்டா சொன்னா போதும் yes I can அப்படினா ஆம் என்னால முடியும் இல்ல ஃபுல்லா சொல்லணுமா yes I can go now yes I can go there என்னால அங்கே போக முடியும் இல்ல போக முடியாதுன்னா no I cannot go there I can't அதான் ஷார்ட்டா சொல்ல முடியாது cannotங்கற can't ன்னு I can't go there என்னால் போக முடியாது the can மாடலரி ஆக்சிலரில can யூஸ் பண்ணலாம் they could யூஸ் பண்ணலாம் could you help me உன்னால எனக்கு உதவ முடியுமா could you help me yes I can will shall எப்படி யூஸ் பண்ணாமோ அதே போல have form யூஸ் பண்ணலாம் மாடல் ஆக்சிலரியும் yes or no டைப் பண்ணலாம் நிறைய you have to practice நீங்க நிறைய பயிற்சி செய்யணும் நாம என்ன சொல்லி கொடுக்கிறோம் அப்படி சொன்னா how to use the verb and other words in sentences ஒரு வாக்கியத்துல குறிப்பாக அந்த வினைச்சொல்லை எவ்வாறு பயன்படுத்துவது அதே போல இந்த சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய nouns and pronouns அதை எவ்வாறு பயன்படுத்துவது then object என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி நாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் நிறைய பிராக்டிஸ் செய்கிற பொழுது தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிற பொழுது you can learn English easily உங்களால் ஆங்கிலத்தை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் you can speak and write in English fluently உங்களால் ஆங்கிலத்தில் நன்றாக பேசவும் எழுதவும் முடியும் dear friends இன்றைய வகுப்பிலே சிம்பிளாக இருக்கிற அந்த be form have form the can or couldங்கிற அந்த மாடல் ஆக்சிலரி verbs இவற்றையெல்லாம் கொண்டு எவ்வாறு
Yes or no type question and answers. How to prepare. How to make sentences in yes or no type. Yes or no type என்ற அடிப்படையிலே கேள்விகளையும் பதில்களையும் எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி இந்த வகுப்பிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த PKR எக்ஸலன்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற நம்முடைய சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தி ஆல் என்று கொடுத்துக் கொண்டால் you can see our class continuously. உங்களால் இந்த பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து பார்க்க முடியும், தொடர்ந்து கேட்க முடியும். ஆதலால் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனித்து வாருங்கள். அடுத்த ஒரு வகுப்பிலே we can see a new type of sentence. அடுத்த ஒரு வகுப்பிலே ஒரு புதிய வாக்கிய அமைப்போடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். We will see in the next class. Thank you very much.